ஒஸ்தி பறவையா பறக்கும். அது மாதிரிதான் கருப்பசாமி. என்னோட சக்தியும் குறிப்பிட்ட எல்லையோடு தான். கருப்பசாமி எங்கேயோ ஊருக்குள்ள வச்சுட்டு பார்த்துருக்கிறியா? காவல் தெய்வம் வெளிப்பகுதியில் தான் உட்கார்ந்துருப்பாரு. நான் என்ன அவதாரம் தெரியுமா? தெரியாதா? ராமர்ல ஒரு அவதாரம். அது மாதிரிதான் எனக்கு குறிப்பிட்ட பவரும் சக்தியும் பாய்கிட்ட மாத்தக்கூடிய வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து இந்த பெண் குழந்தை உருவாது என்ன பண்ணலாம்? வாய்ப்பு கம்மியா இருக்குதாப்பா, செய்யலாமா? மாடம் தவறி இருந்தாலும் கருப்பசாமி வளரக்கூடிய பாரிசுன்னு போய் பார்த்தோம்னா பெண் குழந்தை. அதாவது நாம வந்து கன்னிமார் அப்படின்னு 7 இளநீ வெட்டி அப்படின்னு கருப்பசாமி கணபதிக்கு 7 கூட தண்ணி ஊற்றி செயல்பட்டு கருப்பசாமி 3 நாள் வரதபுரமா நின்று சுற்றி அவர் வந்து பூஜை செஞ்சுட்டு இருப்பார். அதெல்லாம் கருப்பசாமி மனங்குள்ள இருந்து கருப்பசாமி ஆண் பாரிசா மாற்றப்படும். அதெல்லாம் இதுல ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் கருப்பசாமி மாறுக்கான வாய்ப்பு இல்லை. இதுல வந்து 1,42,000 முதல் குழந்தையா கருப்பசாமி பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அப்படியே அம்மான்ற பேச்சு உருவாக்கப்படும். அதே போல உன்னுடைய மனைவி போய் பார்த்தோம்னா வாய் எழுந்து உட்கார்ந்து அதே வாய் பேச்சு வச்சு கருப்பசாமி செயல்பட்டு கொடுத்தாங்க. சென்றோம் என்றோம் மறுபடியும் ஒரு பேச்சு எந்தப்பா? ஆமா கருப்பசாமி. அப்படியா? ஆமா. எந்த ஒரு அப்படி கருப்பசாமி பலகடை மறுபடியும் ஒரு பேர் கூடமலை பேச்சப்ப கூடமலை கூடமலை. நான் வந்து பெயிண்ட் கடை அப்படின்னு ஓபன் பண்ணலாம். பெயிண்ட் கடை பாக் 1 பாக் 2 பாக் 3 பலகடை பாக் மறுபடியும் ஒரு பேர் எந்த ஊர்ப்பா? ஆமா கருப்பசாமி. அப்படியா? ஆமா. எந்த ஊரு? நீ பாக் எந்த ஊர் கூப்பிடுறப்பா? அப்படியே கருப்பசாமி. பலகடை பாக் மறுபடியும் ஒரு பேர் ஆத்தூர் பேச்ச பார்த்தோம். நான் வந்து மளிகை ஒண்ணு வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கணும். மளிகை பாக் 1 விடுவா. மண்ணை தொட்டவனுக்கு மகிமை தெரியுமா? செய்யறன்னு அன்பு காமிச்ச போகாது. மண்ணை அவன் எந்த அளவுக்கு முட்டி போட்டு காலை வணங்குறான். அப்படி ஒரு குழந்தை வணங்கினால்தான் இன்று வந்து சிசு அப்படின்பதா குழந்தை. அது வந்து உயிர் இழப்பீடு செய்யக்கூடிய பாக்கியமே இருந்துச்சு. அது வந்து கருப்பசாமி மாற்றி அமைச்சு செயல்படுறாங்க. அடுத்த வாக்குல கூப்பிடுறேன். அதெல்லாம் கருப்பசாமி நம்ம தொழில்னு போய் பார்த்தோம்னா சிறிதளவு அவர் வந்து ஒரு மளிகை வச்சு பார்த்துட்டு இருக்கணும். அது வந்து கருப்பசாமி இதோ அப்படியே புழப்புக்கு அப்படியே இருந்து ஓடி போய் உட்காந்துக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி அது வந்து தடையில்லாம கருப்பசாமி நல்ல ஒரு முறை அப்படி கருப்பசாமி ஓட்டி கொடுத்தாரு. ஓட்டி கருப்பசாமி வருமானத்துக்கு வழிவத்து கருப்பசாமி அதுக்கான பொருளாதாரம் செலவு கையில் திரும்ப கருப்பசாமி கட்டு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? காப்பாத்தாரன் காப்பாற்றி உன்னுடைய கட்டுமணியில் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கருப்பசாமி தடையில்லாம கருப்பசாமி மாற்றி அமைச்சு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பலகடை மறுபடியும் ஒரு பேர் கல்பனூர் பேச்சப்பா. கல்பனூர் அதுதான் என்னுடைய குழந்தைய மண்ணை தொட வச்சு காமிச்சுன்னு சொன்னேன். மண்ணு தொட வச்சிருச்சு. கருப்பசாமி ஏற்கனவே வாக்குல அறிவிச்சிருந்தேன். நான் அறிவிச்சேன், நான் வாங்கின வரனே 5 ஆண்டு முடியும் போது அதுல வந்து குழந்தை வரத்தை வந்து மறுபாக்கியம் மறைஞ்சி பொருளாதாரத்துக்கான வடிவத்து கருப்பசாமி மாற போறேன்னு. அதாவது சித்திரை 1 இருந்து குழந்தை பாக்கியத்தை அப்படிது 2வது பாக்கமும் பொருளாதாரத்துல முதல் பாக்கமும் மாறப்போன்னு சொன்னாரு. குழந்தைய அதாவது மருத்துவ ரீதியான சிறிதளவு அழுந்த உள்ள கட்டிகள் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாச்சு நல்லபடியா பண்ணாச்சு சாமி. யாரோட ஆசீர்வாதம்? கருப்பசாமி ஆசீர்வாதம். குழந்தை பாக்கியமே இல்லாத ஆலயத்துக்கு வந்தோம். இதை வந்து ஆடு வந்து கருப்பசாமி நேரடியா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலையப்பா. அதில் வந்து நம்மளை கட்டுமணிய சென்று அழைத்து வந்த முதல் கடவுள் யாரு? முதல் கடவுளப்பா. உன்னை அழைத்து வந்த கடவுள் யாரு? நீ கட்டுமணிக்கு அழைத்து வந்த கடவுள் யாரு? அவங்கதான் முதல் கடவுள். மாளிகை கடவுள். இப்படி இங்க இந்த கடவுள் இருக்கிறாரு, இதுக்கான அர்ப்பணிப்பு உண்டு, இதை வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தராருன்னு உன்னை கூட்டிட்டு வந்த அவங்களே தான்
முதல் புண்ணியம் போய் சேரும். இரண்டாவது புண்ணியம் கருப்பசாமி. ஏற்கனவே அறிவிச்சிருந்த கருப்பசாமி முதல் குழந்தைக்கு குலதெய்வத்துக்கு காணி கொடுக்கணும். இரண்டாவது காணிக்கு யாருக்கு தரணும்? அதான் மாளிகப்பர் கருப்பசாமி. கரெக்டாக மண்ணை மைமைப்படுத்தி மண்ணில் அப்படியே உருண்டு பிறண்டு கருப்பசாமியில வரன்னு கேட்டான். அதான் ஓரளவு மண் இல்லாம கருப்பசாமி நீதான் அப்படின்னு நினைத்து ஆள் மனதோட யார் தியானம் பண்ணி வந்து கருப்பசாமி ஓடோடு அழைக்கிறாங்களா அவங்களுக்கு மண்ணு பொண்ணு தொழில் எதா இருந்தாலும் கருப்பசாமி நீக்கி விட்டுனப்பா. இது வந்து என்னுடைய தீர்த்தம் வந்து அவரு திருநாளாறு போய் சனி பகவான முழுக்கினா கூட கிடைக்காத பாய்க்கத்தை கருப்பசாமி கிட்ட தீர்த்தல அவ்வளவு சக்தி இருக்குது. அதை கருப்பசாமி நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அது வந்து சிசுவை ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க, இல்லை தண்ணி கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாம் மாற்றி உன்னுடைய குழந்தை மன்னத்தோடைய சத்தியவா கொடுத்த மாற்றி பிறந்தாச்சா, குழந்தை ஆரோக்கியமா இருக்குதா, தம் மாளிகப்பர் கருப்பசாமி மறுபடியும் கால் கருப்பசாமி தட்டு தடங்கள் இல்லாம உன்னுடைய குழந்தை அழுது தடையில்லாம கருப்பசாமி நோய் நொடி இல்லாம வலியுறுத்து கருப்பசாமி உன்னுடைய குழந்தை அப்படின்னு போய் பார்த்தனா முதல் வாரிசு ஆண் வாரிசு, இப்ப பெண்ணு உனக்கு உருவந்து ஆண் வாரிசு. உன்னுடைய தொழில மாற்றக்கூடிய சக்தி உருவாக்குறதுக்கு தான் நான் முதல் குழந்தைய பெண்ணா உனக்கு உருவெடுத்து மாற்றி கொடுத்தேன். அதெல்லாம் பெண்ணால உனக்கு ஒரு 3 வருடம் கழித்து கருப்பசாமி சொந்தமா தொழில் ஏற்படுறதுக்கான வழி வகுத்து வரும். அதே போல கருப்பசாமி உன்னுடைய பொருளாதார கட்டுமணியில குபேரனால அப்படியே உருவாக்கப்பட்ட செல்வ செழிப்பு இல்லாம குறை இல்லாம கருப்பசாமி உன்னுடைய கட்டுமணியில செல்வத்தை உருவாக்கி கருப்பசாமி செல்வம் தரேன். இதை வச்சு செயல்பட்டு இதை வச்சு தொழில்களை செயல் வச்சு கருப்பசாமி செயல்படுத்து வந்துடும். கருப்பசாமி தான் பலகடி மறுபடியும் ஒரு பேர் எந்த ஊர்ப்பா? ஆமா கருப்பசாமி. அப்படியா? ஆமா. எந்த ஊரு? அப்படியே கருப்பசாமி. நீ பார்த்து எந்த ஊர் கூப்பிட்டாலும் கூப்பிட்றேன். அப்படி இருக்குமா? ஆமா. கருப்பசாமி தான் பலகடி மறுபடியும் ஒரு பேர் கீழ்நாடு பேர் சொல்ல கீழ்நாடு. மறுபடியும் ஒரு பேர் கீழ்நாடு. ஆமா கருப்பசாமி. அப்படியா? ஆமா. எந்த ஊரு? அப்படி இருக்குமா? நீ பார்த்து எந்த ஊர் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுனப்பா. சரி கருப்பசாமி. கருப்பசாமி அப்படியே ஒரு பேர் கீழ்நாடு. நம்ம வந்து 2 பெண் குழந்தை, 2 பெண் குழந்தை, 3வது ஆண் வாரிசு அமைக்கணும். பாக்கு 1, 3வது ஆண் வாரிசு அமைக்கணுமாப்பா. பாக்கு 1, பாக்கு 2, பாக்கு 3.